பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகா கச்சக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்குள்ள போறேன்னு தெரியலையே கோய்ஸ், தேடி பிடிச்சி தான் போகணும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இல்ல, இதுக்குள்ள பாம்பு புத்தெல்லாம் இருக்கு. இட்ஸ் நாட் சேஃப்ட். இது அப்படியே அங்கால ஃபுல்லாவே குகைதான் இருக்கு. அங்காலையும் போகலாம், அதுக்குள்ளாலையும் அப்படியே போய் போகலாம் போல இருக்கு. கீரி பார்த்துட்டோம், அரணை பார்த்துட்டோம், அடுத்தது இந்த பாம்பு தான் மிச்சம். ஓ மை காட், வாவ், நைஸ். பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகா கச்சக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற பன்சலைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த பன்சலையை தான் உங்களுக்கு இந்த காணொலியூடாக காட்ட போன்றோம். அப்படி எனக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பன்சலை இருக்குது. உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அந்த காணொலியூடாக பார்க்க போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து காணொலியூடாக அந்த விகாரையை பார்க்கலாம். இதுதான் மகா கச்சக்கூடிய விகார. இது இந்த அமைவிடம். இது ஃபுல்லாகவே இந்த கோல் நிற்கிறேன்னு ஏதாவது ஈவெண்ட் நடக்கிற மாதிரி அப்படி இருக்கலாம். இங்கே பிக்வாகண்ட இருப்பிடம் இதில் ஒரு இது இருக்குது, புத்தேர்ந்த சிலை. ஓகே, இதுதான் விகாரை என்ற நுழைவாயில். இங்கே பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் வச்சிருக்கேன், இன்னும் வளரையில். ஓகே, வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே புத்தர் சிலை இருக்கு. அந்த புத்தர் சிலையே நாங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு மேலே ஏறி அதை ஃபுல் வியூ காட்டுறோம். இப்போ இதை சுற்றி இருக்கிற வியூக்கெல்லாம் பார்க்கலாம். பாருங்க அப்படி இருக்குன்னு. எல்லாமே மேலையில சூழப்பட்டது தான். இதில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சைவ முறைப்படி எப்படி இருக்குமோ அதே மாதிரி விளக்கு வைக்கிறது, எண்ணெய் ஊற்றி திரி வச்சு விளக்கு வச்சுருக்கேன். இப்படி பாருங்க, கொஞ்சம் பாருங்க, அப்படி மேலே உண்டு. அதுக்கு மேலே மணி இருக்கு. இப்படி எங்க சைவ கோயில்ல மணி இருக்குமோ அப்படி இருக்கு. மணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு விடக்கூடாது. சூப்பர் இடம், நல்ல காத்து, நல்ல கூலிங்கா இருக்கு. இவ்வளோ அப்படியே பாருங்க, இவ்வளோ பெரியது. ஆமா, இந்தா இது உள்ள மியூசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தள்ளிக்கரானன்னு சொன்னவரல. ஓகே ஓகே, இந்த பாருங்க உள்ள எங்க தள்ளுக்கரானன்னு சொல்லி தான் அனுப்பிடுவேன் இந்த கதவை. உள்ள பாருங்க அப்படி இருக்கு. இந்த வணக்க ஸ்தலம். அதுக்கிட்ட மரியாதையோட தான் நாங்கள் செய்யணும். உங்களுக்கு பார்க்கறதுக்காண்டி தான் இந்த இடத்த காட்டியிருக்கிறோம். எப்படி நாங்கள் ஒரு சைவ நாங்கள் செய்வோம், பூ வச்சு சிலைக்கு பூ வச்சு அந்த நேர்த்திக்கடன் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே இவேண்ட மதத்துலேயும் அதே கோட்பாடு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே இது நேர்த்தி தான் கட்டி இருக்கு வேணும். எங்கள்ட விஷ்ணு பெருமான் இருக்கேன் வேறங்க, இருட்டா இருக்கும், தெரியல நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ வச்சுருக்கேன். நம்ம வேறங்க எங்களோட சைவ முறைப்படி நாங்கள் அப்படி பூ கடவுளுக்கு பூ வச்சு கும்பிடுவோம். அதே மாதிரி நாங்கள் உள்ள வாட்டிட்டு உள்ள சரியான வைக்க. உங்களை பார்த்தீங்கன்னா உள்ள குரங்கா இருக்குது. ஆறுட கடிவுன்ற மட்டும் தெரியல. சரி, ஓகே, இப்போ நாங்கள் மேலே போய் பார்ப்போம். ஓகே, படியெல்லாம் இருக்கு. எங்கிட்ட இனம் நிற்கிது, சுற்றி வேற நிற்கினம், அவைகிட்டேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் மேலே போய் பார்ப்போம். இந்த பன்சிலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் பார்த்த பன்சிலையில் இது கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது.
விழுந்தா கதை சரி. இங்க இருந்து பார்க்க மேல எந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குல்ல. இதுல வந்து காட்டுங்க. ஓகே, எப்படியே இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி அமைச்சு வச்சிருப்பீங்க இதுல. இது என்னன்னு தெரியல. உண்டியல் மீன்ஸ் உண்டியல் நினைக்கிறேன். ஓகே, இப்படியே விழுந்தா சரி கதை சரி. அது சரி, இப்ப அந்த மேலைக்கு எதுக்குள்ள போறது? மேல பார்த்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுதான் மெயினே. ஆனா அதுக்கு போறதுக்கு வழிதான் தெரியல. எதுக்குள்ள போறேன்னு தெரியலையே கோய்ஸ். தேடி பிடிச்சுதான் போகணும். இடம் நல்லா இருக்குது. இல பாருங்க அப்படி இருக்குண்டு. அப்பா இதுக்குள்ள போகலாமாப்பா? இல்ல போகலாம் இதுக்குள்ள. அப்பா இங்க இருக்கு ஸ்டெப். அப்பா இப்பதான் உயிர் இதுக்குள்ளதான் போகணும். அந்த சிலை பார்க்க கீழே நல்ல புளிய மரம் நிக்குது. புளிய மரத்துல புளியங்காயே காணில. இப்ப புளியங்காய் சீசன் தானே. வைக்க எல்லாத்தான் இருக்கு. இது பஞ்சல் அந்த பொசன் போய நாட்கள்ல வந்து இன்னும் நல்லா இருக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்குது. எங்கேயாவது மேல பாம்பு கிடந்தாலும். ரெண்டு கீரி பார்த்துட்டோம், அரணை பார்த்துட்டோம். அடுத்தது இந்த பாம்பு தான் மிச்சம். அப்படிதான் இருக்கு இந்த காடு. எப்படி இருக்குன்னு வேக பிரிவு சுத்தி. ஓகே, மேல போறதுக்கு முன்னாடி இங்கே பாத்தீங்கன்னா இல்ல இதுக்குள்ள பாம்பு புத்தெல்லாம் இருக்கு. நாட் சேஃப்டி. இது பாருங்க ஒரு குகம் மாதிரி இல்ல வடிவா இருக்கு. நான் இங்கேருந்தே காட்டுறேன், இங்கேருந்தே பாத்துருவோம். அப்படி நீங்க வாங்க, கேமரா மூமெண்ட் வாங்க. கொஞ்சம் என்ன மட்டும் அனுப்பாம நீங்களும் சேர்ந்து வாங்க. அங்க பாருங்க புத்து இருக்குது. இது நல்லா இருக்குது. ஒரு வீடு மேலே அமைச்சு இருக்கலாம். இது அப்படியே அங்கால ஃபுல்லாவே குகைதான் இருக்கு. அங்காலையும் போகலாம், அதுக்குள்ளாலையும் அப்படியே போகலாம் போல இருக்கு. இது நல்ல நிழலா இருக்கு. இந்த இடம் நல்ல நிழலாவும் நல்லாவும் இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாத்தான் கிடக்கு. சரி வாங்க, நாங்க மேலே இருக்கிற புத்தரை பாக்குறதுக்கு தான் வந்து நாங்க வாங்க. உக்குலாதான் போகணும். உக்குலால வந்து இப்படியே உக்குலா போகணும். உங்களால கொஞ்சம் ஸ்டெப் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் இப்படி போக வேண்டி வரும். அங்கால ஸ்டெப் இருக்கு. எவ்வளவு ரிஸ்க் நிறைய குகை வடிவம். இங்க பாருங்க. ஐயோ அது என்னது இது? இங்க வாங்க. அது நிறமா? ஓ மை காட், வாவ், நைஸ். ஹலோ
தலைக்கு இது கொஞ்சம் எப்படி இருக்காங்க சுத்தி வாழை எப்படி வாழ்ந்து எப்படி இருக்கு. ஓகே மேலே வருவோம். ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் மகா கச்சக்குடியில் இருக்கிற பன்சல விகாரியை பார்த்துட்டோம். பன்சல விகாரி 2-3 தான் நினைக்கிறேன். ஓகே, அதை பார்த்துட்டோம். எப்படி இருக்குன்றது நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த காணொலியாக. கடைசி அங்கேருந்தெல்லாம் வந்து கடைசி இவர் தான். இவரை பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. என்ன ஃபுல்லாகவே காடு பத்த செருப்பு வரை இல்லாமல் அனுப்பிட்டாங்க. அதால தான் பயம் கூட. அரணை வந்து இருக்குது, அரணை பார்த்துட்டோம். அடுத்தது கீரி பார்த்துட்டோம், குரங்கு பார்த்துட்டோம், இப்படி எல்லாம் பார்த்துட்டோம். மெயினான ஒரு ஆளை தான் பார்க்கல, அதாவது மெலப்பாம்பு. அவரை மட்டும் தான் பார்க்கல, மற்றபடி எல்லாரையும் பார்த்துட்டோம். ஓகே, இதுதான் ஃபினிஷிங் இந்த இடம் தான். அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதில் மயில் வந்து தோகை விரிச்சு இதாக இருக்குது. டக்குன்னு வந்து எடுத்துடணும். அவங்க வேணும் எப்படி தோகை விரிஞ்சு நிற்கிறேன்னு தெரியுதா? தெரியலையா? இதுல இருந்து அந்த நிலையில கச்சக்குடியில் இருக்கிற விகாரியை நாங்கள் பார்த்துருப்போம், உங்களுக்கு காட்டியிருப்போம். நீங்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபுல் இது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது போன்று இது ஒரு காணொலி தான் சந்திக்கின்றே உங்களிடமிருந்து விடைபெற நாள். ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்களுடைய பிஎம் தமிழ் சொல்லுங்க யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் தளம் என்பவற்றையும் வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் நாங்கள் இப்படியான காணொலிகள் போறது எல்லாமே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, பாய்.